கிறிஸ்துவிலே பெற்ற நாமத்திலே இந்த காலை வேலையும் கர்த்தர் நாம் ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்தால் அவருடைய பந்தியிலே பரிசுத்த கரங்களுடன் பங்கெடுத்தவர்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திலே நான் என்னுடைய கை கடிகாரத்தை கொண்டு வரவில்லை. ஒருவேளை நேரம் அதிகமாகிவிட்டால் நீங்கள் யாராவது பின்னாடி இருந்து கை தூக்கலாம். போதும் பிரதர், இதோட நிறுத்திக்கிங்க. 11 ஆகிவிட்டது. இருந்தும் கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தியை நாம் பொறுமையுடன் தியானிப்போம் இல்லையா? ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஹகை, சாப்டர் 2 verse 1 to 3. ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அனைவரும் தயவு செய்து பேஜ் நம்பர் சொல்றேன், 1090ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 1090ஆம் பக்கம். எல்லோரும் திறந்து சத்தமா சேர்ந்து வாசிக்கலாம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அவர், நீ செயல்பெயலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்சாகாத்தின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தின் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தில் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே நீதியா இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையிலே ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆகாயின் புத்தகத்திற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இதிலிருந்து ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே, இது எந்த விதத்தில் நாங்கள் அபியாசப்படுத்துகிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி அதன்படி நடக்க உதவி செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பள்ளிகளிலே கல்லூரிகளிலே படித்தவர்கள் தான். பள்ளியில் படிக்கும் பொழுது 5 பாடங்கள் இருக்கும். எத்தனை பாடங்கள் இருக்கும்? 5 பாடங்கள் இருக்கும். என்னென்ன பாடங்கள் சொல்ல முடியுமா? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி, சோஷியல். சரி, இதுல தமிழ் அதை பெருசா நம்ம பயப்படுறது இல்லை இல்லையா? தமிழ்ல குறித்து அதிகமா பயப்படுறது இல்லை. ஆங்கிலத்தை குறித்து ஓரளவுக்கு பயம் இருக்கும். 35 மார்க் எடுத்தா பாஸ், எப்படியாவது 35 மார்க் எடுத்துடலான்னு ஒரு ஆசை இருக்கும். அதற்கு பிறகு மேத்தமேட்டிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் குறித்து அநேக பேர் பயப்படுறது இல்லை. பயப்படுறீங்களா? மேக்ஸ்ல அதை குறித்தும் ஒன்றும் இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் சயின்ஸ், சோஷியல் தானே சயின்ஸ், அது வேற, அறிவியல். அது ஆமா, அறிவியல். சயின்ஸ் அதை குறித்து கொஞ்சம் ஒரு 50 மார்க் எடுத்தா போதுன்ற மாதிரி இருப்போம். மிக எளிமையானது, ஈஸியானது தான் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி இல்ல? சோசியல் சயின்ஸ், சமூக அறிவியல், அப்புறம் வரலாறு, எல்லாமே அதுல அடங்கிரும். உங்களுக்கு அப்படி, எங்களுக்கு 5 பாடம் தான். என்னன்னா, தமிழ், இங்கிலீஷ், தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி. நான் படிக்கும்போது இப்படிதான் இருந்தது எங்களுக்கு. எனக்கு இந்த வரலாறு வாத்தியார்னா ரொம்ப பிடிக்கும். வருவாரு, புக் இப்படி எடுப்பாரு, என்ன பாடம்பா அப்படின்னு ஒரு போயிட்டு 2 பேஜ் திருப்பி அப்படியே பார்ப்பாரு, மூடி வச்சுட்டு சேர்ல உட்கார மாட்டார், டேபிள் மேல ஏறி உட்காருவாரு. டேபிள் மேல ஏறி உட்காந்து அவர் அந்த பாடத்தை எடுப்பாரு, அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அவருக்கும் மனப்பாடமா இருந்திருக்கும், எங்களுக்கும் மனப்பாடமா இருக்கும். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 66 புத்தகங்கள் அடங்கிய ஆவிக்குரிய நூலகம் என்று பெயர். பரிசுத்த வேதாகமம் ஆவிக்குரிய நூலகம், 66 புத்தகங்கள் அடங்கியது. இதுல முதல் பழைய ஏற்பாடு என்பது 39 புத்தகங்கள் அடங்கியது. நீங்க இன்னைக்கு பைபிள் வாசிக்க போறதில்லை, வெறும் ஹிஸ்டரி தான். வெறும் ஹிஸ்டரி தான். எழுதுறவங்க எழுதிக்கலாம், எழுதாதவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை, எழுதிக்கலாம். 39 புத்தகங்கள் அடங்கியது பழைய ஏற்பாடு.
அதாவது பலிகளினால் வரக்கூடிய ரத்தத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் செய்த உடன்படிக்கை பழைய ஏற்பாடு, கான்ட்ராக்டின் புத்தகம் ஆங்கிலத்திலே, தட் இஸ் தி கான்ட்ராக்ட், பழைய உடன்படிக்கையின் புத்தகம் 39 புத்தகங்கள் அடங்கியது. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது 27 புத்தகங்கள் புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலையாவது. பழைய ஏற்பாடு பலிகளினாலே பலிகளினுடைய ரத்தத்தினாலே விடுவிப்பது. புதிய ஏற்பாடை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுவிப்பது. இதுல 39 புத்தகங்கள் சொன்ன இல்லையா? இந்த 39 புத்தகங்களே இந்த ஆகாய் எத்தனையாவது புத்தகம்? 39 புத்தகத்திலே ஆகாய் 37வது புத்தகம். ஆகாய் புத்தகம் 37வது புத்தகம். பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன்பாக 525 520 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த காரியங்களை அங்கே இருந்த ஜனங்களுக்கு, அப்ப இருந்த மொழிக்காரர்களுக்கு, அப்போ நடந்த காரியங்களுக்கு எழுதி கொடுத்த இந்த புத்தகத்தை இன்றைய தினத்திலே நாமும் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம் என்றால் அன்றைய நடந்த காரியங்கள் தான் இன்றைய தினத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். ஒரு வித்தியாசமும் இல்லை. அன்றைய தினத்தில் என்ன நடந்ததோ அதுவேதான் இன்றைய தினத்திலும், அன்றைய தினத்தில் என்ன பிரச்சனைகளோ அதே பிரச்சனைகளோடு தான் இன்றைய தினத்தில் இருக்கும். ஆகையால் ஒவ்வொரு புத்தகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 33:11, கர்த்தருடைய ஆலோசனை அவருடைய இதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே 520ஆம் ஆண்டிலே எழுதப்பட்ட காரியங்கள் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ஆலோசனை நித்திய காலம் இருக்கும். அவருடைய ஆலோசனை ஒரு காலமும் மாறாது. அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் இருக்கும். தலைமுறை தலைமுறையாக அது நிற்கும். ஆகையால்தான் இந்த புத்தகத்தை இன்றைய தினத்திலே தியானிக்கலாம் என்று எனக்கு ஒரு பாரம் வந்தது. இந்த புத்தகத்தை பரிசுத்த வேதாகமத்திலே 39 புத்தகங்கள். எத்தனை? பழைய ஏற்பாட்டிலே நீங்க ஆன்சர் பண்ணதான் கேட்கறீங்க, இல்லைன்னா தூங்குறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? எத்தனை புத்தகங்கள் இருக்கு? 39 புத்தகங்கள்ல முதல் 5 புத்தகங்களுக்கு நியாய பிரமாணம் என்று பெயர், லா, புக் ஆஃப் லா. முதல் 5 புத்தகங்கள் பெயர்கள் என்ன? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த 5 புத்தகங்களுக்கு நியாய பிரமாணம் என்று பெயர், புக் ஆஃப் லா இல்லையா? அதற்கு பிறகு ஒரு 12 புத்தகங்கள் வருகிறது. இந்த 12 புத்தகங்களும் சரித்திரம். இந்த 12 புத்தகங்களும் ஹிஸ்டரி. 12 புத்தகங்களும். அதற்கு பிறகு ஒரு 5 புத்தகங்கள் யோபிலிருந்து ஆரம்பிக்கிறது. யோபிலிருந்து ஆரம்பித்து 5 புத்தகங்கள் போயிட்டு ஆங்கிலத்தில், தமிழ்ல காவியங்கள், கவிதைகள், காவியங்கள் எதுவென்றாலும் வச்சுக்கலாம். 5 புத்தகங்கள், யோபிலிருந்து யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னதப்பாட்டு. அதற்கு பிறகு 17 புத்தகங்கள் வருது. ஏசாயாவிலிருந்து தொடங்கி மல்கியா மட்டும் வரக்கூடியது ப்ராஃபிட்ஸ், புக் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் நமக்கு எழுதிய அன்பின் கடிதமாய் நாம் வாசிக்க வேண்டும். என் தகப்பனார் எனக்கு கடிதம் எழுதினால், அல்லது என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கடிதம், இன்றைய தினத்திலே கடிதங்களை மறந்து விட்டது, கடிதங்கள் எழுதினால் அந்த கடிதத்தை நான் வாசிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த கடிதம் எனக்காக எழுதப்பட்டது, எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று என் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள். இந்த கடிதத்தை எழுதியவர், ஒவ்வொரு புத்தகத்தை குறித்தும் நாம் வாசிக்கும் பொழுது யார் எழுதினது, யார் எழுதினது, யாருக்கு எழுதினது, யார் எழுதினது, யாருக்காக எழுதினது,
அதனுடைய நோக்கம் என்ன, அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை நாம் இப்படிப்பட்ட ஒரு முறையிலே இதை யோசித்து வாசிக்கும் பொழுது எல்லா புத்தகங்களும் நமக்கு நன்றாக புரியும். அதனால சில பேர் சொல்றாங்க பைபிள் புரியாதுங்க, ஆதியாகமம் நல்லா இருக்கும், யாத்திராகமம் நல்லா இருக்கும், லேவியராகமம் புரியாது, எண்ணாகமம் அந்த அளவுக்கு புரியாது, எசேக்கியேல் தானியேல் போனா ஓரளவுக்கு புரியாது. அப்போ ஒவ்வொரு புத்தகத்துக்கு முன்னாடி முன்னுரையாக இது யார் எழுதினது, யாருக்காக எழுதினது, எந்த காலகட்டத்தில் எழுதினார்கள், அதனுடைய நோக்கம் என்ன, என்ன சொல்ல விரும்புகிறார்கள், இதை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த புத்தகம் நமக்கு நன்றாய் புரியும். ஆகாய், புக் ஆஃப் ஆகாய். ஆகாய் என்றால் என்ன, ஆகாயினுடைய பெயருக்கான அர்த்தம் என்ன? மை ஃபீஸ்ட், என்னுடைய விருந்து. ஆகாய் என்பதற்கு என்னுடைய விருந்து என்று பொருள். ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை அனைவரையும் இன்றைய தினத்திலே அவருடைய விருந்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த என்னுடைய சரீரமாகிய இந்த அப்பத்தை புசித்து என்னுடைய இரத்தமாகிய இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவீர்கள். இந்த விருந்து உனக்காக எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு கர்த்தருடைய நாளிலே இந்த விருந்திலே, இந்த பரம விருந்திலே நாம் அனுசரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகாய் என்பதற்கு என் விருந்து என்று பொருளாகும். அதாவது தேவனுடைய வசனத்திலிருந்து ஒவ்வொன்றும் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியது, தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுப்பது. சுவிசேஷம். ஒரு பிச்சைக்காரன் சொன்னானாம், அதாவது ஒரு எவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகராக இருக்கக்கூடியவர் சொன்ன வார்த்தை, நான் பசியோடு இருக்கும் வரை கர்த்தர் என்னை அழைத்து எனக்கு அப்பத்தை கொடுத்தார், அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், மற்ற பிச்சைக்காரர்களுக்கு அப்பம் எங்கு கிடைக்கும் என்று நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நான் பசியோடு இருந்தேன், ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், தாகத்துடன் இருந்தேன். இன்றைய தினத்திலே இன்னும் என்னை போல பசியோடு தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நான் இருக்கக்கூடிய இடத்தை காண்பிக்க வேண்டும், அந்த இடத்திற்கு அவர்களை அழைத்து போக வேண்டும். அதற்காக நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். இந்த ஒரு சிந்தையோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டால் இன்னும் இந்த இடம்பம் முழுவதும் நிரம்பி இருக்கும். இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய போஜனம். அவர் நம்மை அவருடைய விருந்து சாலைக்குள் அழைக்கிறார். லவோதிக்கேய சபையை பார்த்து இதோ ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகிறார், இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு நானும் என்னோடு அவனும் போஜனம் பண்ணுவோம். கர்த்தர் விருந்து ஆயத்தம் பண்ணுகிறார். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். ஆகையாலே நாம் பசியோட இருக்கிறோம், இப்போ தேவனுடைய விருந்தில பங்கெடுக்கிறோம். இன்னும் பசியோட இருக்கிறவர்களை தேவனிடத்தில் அழைத்து வரக்கூடியது நம்முடைய வேலையாகும். சமாரியா ஸ்திரீயினிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற வேளையிலே சீஷர்கள் எல்லோரும் அவருக்கு ஆகாரம் போஜனம் கொண்டு வரும்படியாக ஊருக்குள்ள போயிருந்தார்கள். எங்கே? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். சமாரியா ஸ்திரீயுடன் பேசி முடித்த பிறகு இப்பொழுது சீஷர்கள் வருகிறார்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேண்டிக் கொண்டார்கள். வாசிங்க வாசிங்க. போறோம், யாராவது கொடுத்திருப்பாங்க போல இருக்கு, அதனால்தான் அவர் பசி இல்லைன்னு சொல்றாரு. இப்பதானே நாங்க போய் ஆகாரத்தை ஊருக்குள்ள போய் வாங்கிட்டு வந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருப்பது.
பசியா இருக்கக்கூடியவர்களே, தாகமா இருக்கக்கூடியவர்களே. ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஓ முதல் வசனம், ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டையில் வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விடயமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாயிருக்கும். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். உன்னத பாட்டில் கூட வாசிக்கிறோம் இல்லையா? என்னை அவர் விருந்துசாலைக்கு அழைத்து சென்றார். போன வாரத்துக்கு அதுக்கு முந்தின வாரம் மூத்த குமாரன் கதையை நம்ம தியானிச்சோம் இல்லையா? ஆனால் இளையகுமாரனுடைய நிலைமை என்ன? இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டை விட்டு வெகு தூரம் போனான். வியாபாரத்திலே நஷ்டம் அடைந்து விட்டான். அங்கே எல்லாவற்றும் செலவழிந்து விட்டது. இப்பொழுது அவன் பன்றிகள் தின்னக்கூடிய அந்த தவிட்டை தின்ன ஆயத்தமானான். அப்பொழுது யோசிக்கிறான், என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வேலைக்காரர்களுக்கு ஆகாரம் உண்டு, நானோ இங்க பட்டினியால் சாவுகிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நீங்க 15ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. மனிதன் எங்கே தன்னுடைய தகப்பன் வீட்டை தேடுகிறான் என்றால், அவனுக்கு பசி வரும் பொழுது ஆகாரத்திற்காக. மனிதன் விழுந்து போனதும் ஆகாரத்தினாலே. முதலாக ஆதாம் விழுந்து போனது பாவத்தில் விழுந்ததும் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்ததினாலே அநேக பேருக்கு ஆகாரம் உண்டு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்த குடிகளில் வயல்களில் பண்டிகை மேய்ப்போய் அனுப்பினான். அப்பொழுது பண்டிகை புரிகிற தவிர்த்தாலே தன் மேயத்தை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனின் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. கூலிக்காரர்களுக்கே அங்க பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. இன்னும் மீதியா கூட இருந்திருக்கலாம். பாத்தீங்க, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எப்பொழுது பிதாவனுடைய வீட்டை நாடி வந்து நாம் செய்ததை அறிக்கை எடுக்கிறோமோ, உடனே அவர் என்ன செய்கிறார்? குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கும் மன்னிக்கணும் 22ஆம் வசனம். அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். தேவன் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறார் தன் வீட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு. அது பரிசுத்த விருந்தாக இருக்கிறது, கொழுத்த விருந்தாக இருக்கிறது. நாம் புசித்து இன்னும் அநேக பேரை நாம் இந்த இடத்துல பரம விருந்து இருக்கிறது. நீங்க பசியோட இருக்கீங்க, தாகத்தோட இருக்கீங்க. உலகத்திற்குரிய தாகம் அல்ல, உலகத்திற்குரிய பசி அல்ல, ஆவிக்குரிய தாகத்தோட பசியோடு இருக்கிறவர்களை தேவனுடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். ஆகையால் ஆகாய் என்கின்ற அந்த பெயருக்கு விருந்து என்று பொருள். ஆகாய் இவருடைய பெயர்ல என்ன இருக்குன்னா, நீங்கள் விருந்துக்கு வாருங்கள். இந்த ஆகாய் புத்தகத்திலே மொத்தம் 2 அதிகாரம் தான் இருக்கு. எத்தனை அதிகாரம் இருக்கு? 2 அதிகாரத்துல 38 வசனம் இருக்கு. 2 அதிகாரத்திலே 38 வசனம் இருக்கு. இந்த 38 வசனத்துல பாத்தீங்கன்னா 14 தடவை கர்த்தர் என்னும், 14 தடவை சேனைகளின் கர்த்தர்னு 28 தடவை அதுவே அதை முக்கியத்துவப்படி எழுதியிருக்காங்க. மொத்தம் 28 தடவை கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் பெயர் தான் ஆகாய். வெறும் அவர் மட்டும் எழுதினாரான்னா ஆண்டவரும் சேர்ந்துதான் எழுதியிருக்காரு. எல்லா புத்தகத்திலையும் 2 எழுத்தாளர் இருப்பாங்க. ஒண்ணு பரலோக அதான் பரிசுத்த ஆவியானவரும் அந்த எழுதக்கூடிய எழுத்தாளரும் இருவரும் இருப்பார்கள். ஆண்டவர் பேசுகிறதையும் எழுதினார், இவரிடம் ஆண்டவர் பேசினதையும் எழுதினார். ஆண்டவர் சபைக்கு பேசினதையும் எழுதினார், இவருடன் ஆண்டவர் என்ன பேசினார் என்பதையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் தான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே 2 பேதுரு
தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அதனால இந்த ஆகாய் என்கின்ற புத்தகத்துக்கு எழுதினவர் யார் என்று நாம் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டோம். அதனுடைய எழுத்தாளர் பெயர் ஆகாய். எழுத்தாளருடைய பெயர் ஆகாய். ஆகாய் என்பதற்கு என் விருந்து என்று பொருளாகும். இந்த ஆகாய் உடைய வரலாறு வேதத்துல ஒண்ணு எழுதப்படல. இவர் எந்த சந்ததியிலிருந்து வந்தாரு, எங்க இருந்து வந்தாரு, இவருடைய பெற்றோர்கள் யாரு, அல்லது இவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு ஒன்னும் எழுதப்படல. திடீர்னு வராரு, கொஞ்ச நாள் அங்கிருந்து அவங்களுக்கு ஊழியம் செய்யறாரு, திடீர்னு காணாமல போயிடுறாரு. எங்க இருந்து வந்தாருன்னு தெரியாது, திருப்பி எங்க போனாருன்னு தெரியாது. இப்படிதான் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அன்றைய காலகட்டத்திலே இருந்தார்கள். இவருடைய பேக்ரவுண்ட் குடும்பத்தை பத்தி தெரியாது, இவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாது. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஆமோசாவு சொல்லுவாரு, நான் மந்தைக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியை புத்திரனும் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று சொல்றாரு. ஆனால் இந்த ஆகாய் எங்கிருந்து வந்தாரு, யாருக்கு எழுதினது? இப்போ முதல்ல என்ன பார்த்தோம், யாரு எழுதினதுன்னு பார்த்தோம். எழுத்தாளர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. ஆகாய் யாருக்கு எழுதினார்? அப்படியா வாசிக்கலாமே, அதானே வாசிச்சோம். ஆகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே 3 பிரிவான அவர்களோடு ஆகாய் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்றுப்பா, கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னாரு. 3 பிரிவுகள், 3 விதங்களான ஜனங்களோடு ஆகாய் இப்பொழுது பேசுகிறார். முதலாவதாக செருபாபேலோட பேசுகிறார். செருபாபேல் யார்? அவன் ஒரு தலைவனாய் காணப்பட்டான், ஆபீசர், அதிபதி. செருபாபேல் உலகத்திற்குரிய ஒரு அதிகாரியை வாசிங்கது. செருபாபேல் செயல்தியேல் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன். செருபாபேல் யாரு? யூதாவினுடைய தலைவன். இரண்டாவதாக யோசுவாவின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன். இவன் மத தலைவன், அவன் ஜனங்களுக்கு தலைவன். யாரு ஜனங்களுக்கு தலைவன்? இது ஹிஸ்டரி தான், அதனால நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. செருபாபேல் ஜனங்களுக்கு தலைவன், அதிபதியாக காணப்படுகிறார். யோசுவா மத ரீதியாக தேவாலயத்தினுடைய தலைவன், ஆசாரியனாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக என்ன ஜனம்? அவங்க மீதியான ஜனம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதியான ஜனம் 3 நபர்களோடு ஆண்டவர் ஆகாயை விட்டு பேச சொல்றாரு. ஒன்று ஜனங்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய செருபாபேலோடும், அதே போல மதத்திலே தலைவனா இருக்கக்கூடிய யோசுவாவோடும், மீதியான ஜனங்களோடும். ஜனங்களோடுன்னு சொல்லியிருந்தா நம்ம இப்படியே விட்டுட்டு இருக்கலாம். இத இங்க என்ன சொல்றாரு? மீதியான ஜனங்கள். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? இன்னைக்கு செய்தி அதுதான். மத்தவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? நீங்க நிறைய சபையில நான் பார்த்திருக்கேன், ஆராதனைக்கு காலையில கொஞ்சம் பேர் வந்துருவாங்க, அப்பத்துல பங்கெடுத்து காணிக்க போட்டவொடனே காணாம போயிடுவாங்க. சில பேர் எப்போ வருவாங்கன்னா, அப்பத்துல பங்கெடுப்பதற்கு முன்னாடி வந்து அப்பத்துல பங்கெடுத்து கடைசி வரல இருப்பாங்க சில சபையில, இல்லையா? இப்படி வர்றவங்க போறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா எப்பவுமே பிரசன்ட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் மீதியானவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இது பெரிய சபையிலும் சரி, சிறிய சபையிலும் சரி, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல வந்து முடிவரை இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். சில கூட்டம் என்ன ஆகும்? வருவாங்க, போவாங்க. அவங்களுடைய மனசுல என்னன்னா, கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து பந்தியில பங்கெடுத்து காணிக்க போட்டேன், என் வேலை முடிஞ்சு போச்சு, அது எப்ப போனா என்ன. இப்போ செருபாபேலோட பேசினாரு, யோசுவாவோட பேசினாரு, மீதியான ஜனத்தோடு அவர் பேசுகிறார். இந்த மீதியான ஜனத்தை சொல்லதான் இப்ப நான் ஆதி ஆகமத்துல இருந்து உங்ககிட்ட வரணும். எங்க இருந்து வரணும்? இன்னைக்கு சப்ஜெக்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? ஆதி ஆகமத்திலிருந்து
ஆகாய் புத்தகம் வரலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். டைம் இருக்கான்னு தெரியல, அதான் வாட்சி இல்லை, ஏதாவது கை இருந்தா தூக்கிடுங்க. சரியா? மீதியானவர்கள், இது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ். இந்த மீதியானவர்கள் யார்? முதலாவதாக ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். அவர் பேர் ஆதாம். ஆதாமோடு கர்த்தர் சகவாசம் வைத்திருந்தார். கர்த்தருடைய சகவாசத்திலே ஆதாம் இருந்தான். ஆனால் பாவம் செய்ததனாலே ஆதாம் அங்கிருந்து விரட்டப்பட்டான். இப்பொழுது சகவாசம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பிறகு ஒரு சந்ததி வருகிறது. அந்த சந்ததி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாயும் துன்மார்க்கமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் நோவா என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரை மட்டும் ஜலப்பிரளயத்திலிருந்து காப்பாற்றி கொண்டார். அந்த குடும்பத்திலிருந்து கொஞ்சம் பேர் வெளியே வந்தார்கள். அவர்கள் ஒரு சந்ததியாய் உருவெடுத்தார்கள். நான் திருப்பி சொல்ல மாட்டேன், நீங்க எழுதிக்கிறதான் எழுதிங்க. ஆதாமுக்கு பிறகு நோவா, நோவாவிலிருந்து ஒரு சந்ததி வருது. அந்த சந்ததி எல்லாம் என்னன்னா இன்றைய தினத்திலே ஐக்கிய ராஜ்ய சமிதி, அதாவது எப்படி உலகமெல்லாம் ஒன்னா இருக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வாசிங்க, முதல் வசனம். நாம் சிதறி போகாதபடிக்கு. இன்னைக்கு எல்லா நாடுகளும் என்ன நினைக்கிறதுன்னா, நாம் சிதறி போகக்கூடாது. அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க, யூனியன் வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளும் முடிஞ்ச அளவுக்கு நாம் எல்லாம் சிதறி போகக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தோம். பிரச்சனைகள் வருகிறது. அந்த இடத்துக்கு போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இது ஆரம்பிச்சது எங்கன்னா முதலாவதாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல. ஆனா ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா என்னுடைய ஆசைன்னா நான் எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் பார்த்து மேல இருந்து இறங்கி வந்து அந்த கோபுரத்தை பார்த்தார். அந்த கோபுரத்தினுடைய பெயர் என்ன? பாபேல், பாபில்லி. ஆக்சுவலி அது ஒரு ஒரிஜினல் நேம் பாபில்லி, பாபேல், அதாவது சிதறடிக்கப்பட்டது. இப்போ ஆண்டவர் வந்து அவர்களை சிதறடிக்கிறார். சிதறடிக்கிறவர்கள் பல மொழிகளாக பிரிந்து போகிறார்கள். அன்றைய தினத்துல இந்த மொழி போராட்டம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. என் மொழிதான் முக்கியம், என் மொழிதான் முக்கியம் இல்லையா? ஆண்டவர் சிதறடித்தார். சிதறடித்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள். இப்போ அடுத்த ஒருத்தர் வராரு. யாரு? அந்த கடைசி வசனத்துல வாசிங்க, 11 கடைசியில. மரித்தான் தேராக. 31ஆம் வசனத்திற்கு ஆபிரகாம் இல்லையா? அடுத்தது ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை செய்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆதியாகமத்திலிருந்து வர்றோம். எங்கிருந்து ஆரம்பிச்சோம்? ஆதாமு, நோவா, நோவாவின் சந்ததி, சிதறி போனவர்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. இப்போ ஒரு நபரை தெரிந்து கொள்ளுகிறார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதாவது ஸ்தேவான் அதை பிரசங்கிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். போதும். மகிமையின் தேவன் தரிசனமானார். இவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரனாக இருந்தான். அதுவரை விக்கிரகங்களை செய்வதும் அதை ஆராதிப்பதுமாக இருந்த ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை தனக்கென்று பிரித்தெடுத்து முதல் மிஷினரியாக ஒரு குடும்பமாக வெளியே வந்தவன் ஆபிரகாம். முதலாவதாக குடும்பமாக கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போன ஒரு மனிதன் ஆபிரகாம். முதல் மிஷினரி குடும்பத்தோட வராரு. கர்த்தர் அழைத்ததனால் தான் அதுவரை ஆராதித்த விக்கிரகங்களை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டான்.
இப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தின்படி புறப்பட்டு வந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு என்கின்ற மகனை கொடுத்தார். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு 12 கோத்திரங்களில் உள்ள பிள்ளைகளை பெற்றான். அதற்கு பிறகு இந்த யோசேப்பு எகிப்திலே போய் இருந்த பிறகு எல்லா தேசத்திலும் பஞ்சம் உண்டானதனாலே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு எகிப்துக்கு போகிறார். எத்தனை பேர் போனாங்க? 70 பேரா போனாங்க. நான் அந்த மீதியானவர்கள் வர்ற இடத்துக்கு வர்றதுக்கு எங்கிருந்து வர வேண்டியது இருக்கு பாருங்க. எத்தனை பேர் போனாங்க? எகிப்திற்கு 70 பேராக போனார்கள். ஆதி ஆகமனுடைய ஆரம்பம் என்ன? ஆதியிலே முடிவு என்ன? எகிப்தில் உள்ள சவப்பெட்டி. ஆரம்பம் சிருஷ்டிப்பு, அதனுடைய முடிவு எகிப்தில் உள்ள சவப்பெட்டி. வாசிங்க ஆதி ஆகமம் கடைசி வசனம். வைத்தார்கள் சவப்பெட்டி. அதாவது ஆதியாகமம் முழுவதும் மனிதனுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. ஆதியாகமம் சிருஷ்டிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட ஆதியாகமம் வீழ்ச்சியிலே முடிகிறது. ஆகையாலே ஆபிரகாம் ஈசாக்கு, ஈசாக்கு யாக்கோபு, யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பு, யோசேப்பு சவப்பெட்டியில் வைத்து அடக்கம் பண்ணப்படுகிறார். ஆனால் 70 பேர் கானான்ல இருந்து எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போன பிறகு அடுத்த புஸ்தகம் என்ன வருது? யாத்திராகமம் வருது. யாத்திராகம புஸ்தகத்துல இந்த 70 பேர் அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். பெருக ஆரம்பித்தவுடன் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் ராஜா வருகிறார். அவர்களை மிக கொடூரமாக நடத்துகிறார். அடிமைகளாக வைத்திருக்கிறார். அடிமைகளாக வைத்ததனால் அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபித்ததனாலே கர்த்தர் மோசே என்கின்ற ஒரு மனிதனை அனுப்பி 10 கொள்ளை நோய்களை அந்த இடத்துல அனுமதிக்கிறார். 10வது கொள்ளை நோய் தான் காலையில ஆராதனை நேரத்தில் நாம் தியானித்தோம். 10வது சங்கார தூதன் வருகிறான். எந்த வீட்டின் நிலைக்கால்களில் ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டை கடந்து போவான். ரத்தம் இல்லாத வீட்டிலே அந்த வீட்டின் தலைச்சம் குழந்தை சங்கரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் சிலுவைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இந்த 12ஆம் அதிகாரம் சிலுவைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் விசேஷித்தவர்கள் என்று அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றும் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்களை காப்பாற்றுவது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இன்றைய தினத்திலும் நாம் ஒன்றும் விசேஷித்தவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு பின்னாலாக நம்ம மறைந்து கொள்ளுகிறதுனாலே பிசாசானவனோ உலகமோ நம்மை தொடாதபடிக்கு பாதுகாக்கிறது. 14ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நாங்கள் செங்கடலை பார்க்கிறோம். செங்கடலை கடந்து வருகிறார்கள். செங்கடல் 2ஆக பிளக்கப்படுகிறது. அங்க ஒரு சமூகமாக சேர்ந்த முதலாவதாக ஒரு ஆராதனை, அந்த இடத்தில் ஆராதனை பாடல் பாடப்படுகிறது. கர்த்தர் என்னும் பலனும் கீதமும் ஆனவர் என்று அனைவரும் பாட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன? இவர்களை மிக சீக்கிரமாக எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? மிக சீக்கிரமாக துரிதமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் எத்தனை வருஷம் ஆச்சு? 11 நாள் பிரயாணம். ஆண்டவர் காட்டிய வழியில இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது 11 நாள் பிரயாணம் கானானிலிருந்து எகிப்துக்கு. ஆனால் 40 வருடங்கள் இவர்கள் நடக்க வேண்டியதாயிற்று. ஏன் 40 வருடங்கள் என்றால் ரட்சிப்புக்காக தேவனை பார்த்தார்கள். ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்ளும், எங்களை காப்பாற்றும், இங்கு அடிமைகளாக இருக்கிறோம். ரட்சிப்புக்காக தேவனை பார்த்தார்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய சொந்த வாழ்க்கை திருப்திக்காக வாழ்ந்தார்கள். அங்க எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம். நாங்க உழைக்காம சிலதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மனிதனுடைய இருதயம் கடினப்பட ஆரம்பித்தது. அவன் திருப்திக்காக வாழ ஆரம்பித்தான். அங்கே 11 நாள் பிரயாணத்தை 40 நாட்களாக அவர்கள் என்னென்ன வாழ்க்கையில திருப்தி இல்லை, நோ சாட்டிஸ்ஃபை. எனக்கு ஒன்றும் திருப்தி இல்லை. ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன், இயேசு சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டு வந்தேன். ஆனாலும் எப்பொழுதுமே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, எதையாவது ஒரு தேவை வந்துகிட்டே இருக்கு. அதனால என்னுடைய வாழ்நாள், நான் அங்க இருக்கும் போதே நல்லா இருந்தேனே. ஒரே நாள்ல விடுவிச்சாரு. ஒரு நாள் இரவிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டாரு. ஆனால்
அவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய தேசத்திற்கு மட்டும் 40 வருடங்கள் ஆனது. எத்தனை பேர் தோராயம் எத்தனை பேருக்கு வந்திருக்காங்க? இப்போ 6 புருஷர்கள் 6 லட்சம். எத்தனை பேர் உள்ள போனாங்க? 70 பேர் போனாங்க. அவர்கள் பழுகி பெருகி எத்தனை பேர் ஆனாங்க? 6 லட்சம் புருஷர்கள். ஒருவேளை குழந்தைகள், ஸ்திரீகள், மனைவிகள், இவர்கள்லாம் நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு தோராயமா 20 லட்சத்துக்கிட்ட வரலாம். 20 லட்சத்துக்கிட்ட வரும் இல்லையா? தோராயமா 20 லட்சம் ஜனங்க இப்ப யோர்தானை கடக்கணும். எங்க கடக்கணும்? யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள்ள, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ள வரணும். அதற்கு முன்னதாக மோசே மறுத்து விடுகிறார். யோசுவா என்கின்ற ஒரு புதிய தலைவர் வருகிறார். யோசுவா என்கின்ற புதிய தலைவராலே நடத்தப்படுகிறார்கள். யோசுவா ஒரு தீர்க்கதரிசி. யோசுவாவிலிருந்து சாமுவேல் வரை நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது 350 வருஷம். யோசுவாவிலிருந்து சாமுவேல் வரை 350 வருடங்கள். இந்த 350 வருடங்களே 10 நியாயாதிபதிகள் மாறிட்டாங்க. எத்தனை நியாயாதிபதிகள்? சாமுவேல் வரை, சாமுவேலோட 11, 13, 12 இல்லையா? அப்போ நீங்க யோசித்து பாருங்க. இந்த 350 வருஷம் இப்ப நம்ம கணக்கு போட போறோம். 350 வருஷத்தை கணக்கு போட போறோம். எப்படி தெரியுமா? இவங்க அடிக்கடி விக்கிரக ஆராதனைக்காரரை மாறிடுவாங்க, பாவம் செஞ்சிருவாங்க, திருப்பி அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பாங்க, ஆண்டவர் திரும்பி மீட்டுக் கொள்ளுவாரு, திரும்பவும் பாவம் செய்வாங்க, திரும்பி விழுந்து போவாங்க. இப்படி நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 தடவை அடிமைகள் ஆயிட்டாங்க. எத்தனை தடவை? 7 தடவை. அப்போ 50 வருஷம் 350 டிவைடட் பை 7 எவ்வளவு வரும்? 50 வருஷம் வருமா? 50 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆயிடுறாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுறாங்க இல்லையா? 350ல ஆண்டவர் அவர்களை திரும்பவும் மீட்டுக் கொள்கிறார். இப்போ சாமுவேல் காலம் வந்து விட்டது. இப்ப ஜட்ஜஸ் எல்லாம் முடிச்சுட்டாங்க. குறைஞ்சது 20 லட்சம் பேர் சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 70 பேர் உள்ள போனாங்க, 20 லட்சம் பேரா வெளியே வந்தாங்க. 20 லட்சம் பேரும் யோர்தான கடக்கிறதுக்காக அவர்கள் வந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ள சாமுவேல் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். ஆனா சாமுவேல் கிட்ட போய் கேட்கிறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உம்முடைய குமாரர்கள் உம்மை போல இல்ல, உம்மை போல நியாயம் தீர்க்கல. வாசிக்கிறீங்களா கொஞ்சம்? ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். அது உண்மையான காரணமானா இல்ல. அது உண்மையான காரணமானா இல்ல. அது என்னமோ உலகம் வெளியே பார்க்கும்போது அது சரியான காரணம் தான். சரியான லீடர்ஸ் இல்ல, சரியான நியாயாதிபதிகள் இல்ல, இவங்க உங்களை போல இல்ல, அது வெளியே பார்க்கும்போது. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு இருப்போம். எல்லாருக்கிட்டையும் வெளியே ஒண்ணு பேசுவோம், ஆனா உள்ளுக்குள்ள வேறொரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே வேறொரு காரணத்தை காமிச்சு பேசிக்கிட்டே இருப்போம். என்ன காரணம்னா 7ஆம் வசனம். இவரு எனக்கு வேணாம். இதுதான் உண்மையான காரணம். யாரு வேணாம்? கர்த்தர் எனக்கு வேணாம். ஆனா நான் கர்த்தர் வேணாம் நேரடியா சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றேன்? நீ சரியில்லை, உன் பிள்ளைங்க சரியில்லை, உன் குடும்பம் சரியில்லை, எனக்கு வேற ஒருத்தரை நியாயாதிபதியாக ஏற்படுத்தி தாரும். இப்போ பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து சவுல் என்கின்ற ஒரு மனிதனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். சவுல் 40 வருடங்கள் அரசாண்டார். 40 வருடங்கள்ல தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய அல்லது வீட்டை குறித்து, அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து ஒரு நாளும் சவுல் ராஜா யோசித்ததே இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அவன் குடும்பம். அவனுக்கு அந்த அரசியல் எப்படி இருக்குன்னா, சவுல் ராஜாவுக்கு தேவையெல்லாம் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும், ஜனங்க எப்படி போனாலும் பரவாயில்ல இல்லையா? இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனா அடுத்த 40 வருடங்கள் தாவீது ராஜாவாகிறார். அடுத்த 40 வருடத்துல தாவீது ராஜாவாகிறார். தாவீது ராஜா 40 வருடங்கள் இருந்த பொழுது ஒரு 2 நல்ல குணாதிசயங்கள் தாவீது ராஜாவின் இடத்துல இருந்தது. 2 நல்ல குணாதிசயங்கள் என்னன்னா, ஒண்ணு, நீ தவறு செய்தாய் என்று சுட்டி காட்டினால் உடனே அதை அறிக்கையிட்டு விட்டு விடுவான்.
பெரிய சபையிலே ஒரு ராஜாவாய் அமர்ந்திருக்கும் பொழுது நாதான் என்கிற தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், அந்த மனிதன் நீதான். யாராவது அப்படி ஒரு ராஜாவை சொல்ல முடியுமா? உடனே அவர் சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன். அதனால் சங்கீதம் 38 சங்கீதம் 51 அவர் மிக துக்கத்தோடு அந்த பாவத்தை அறிக்கை செய்து எழுதினார். இரண்டாவதாக தேவனுடைய ஆலயத்தை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருந்தான் தாவீது. அந்த 40 வருஷத்துல தேவனுடைய ஒன்றை நான் கேட்பேன் அதையே நான் நாடுவேன். அந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 27:4. ஒன்றை நான் கேட்பேன் அதையே நான் நாடுவேன். வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 27:4. ஒன்னே ஒண்ணு கேட்பேன். என் வாழ்நாள் ஃபுல்லா கர்த்தருடைய ஆலயத்துல தாங்குவதுதான் எனக்கு வேணும். அதனால 2 நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. அதனால அந்த 40 வருஷம் அமெரிக்கையாய் இஸ்ரவேல் தேசம் இருந்தது. அதற்கு பிறகு 40 வருஷம் சாலமோன் ராஜா வந்து விட்டார். சவுல் ராஜா 40 வருஷம், தாவீது 40, சாலமோன் 40 வருஷம். ஆரம்பம் அருமையான ஆரம்பம் சாலமோனது, முடிவோ பயங்கரமானது. அவன் விக்கிரகாராதனைக்காரனாக மாறிவிட்டான். கர்த்தர் அவனை சிங்காசனத்திலிருந்து தள்ளினார். தள்ளி அதுவரை ஒன்றாயிருந்த தேசம், ஒன்றாயிருந்த நாடு 2ஆக பிளக்கப்பட்டது. ஒன்றாயிருந்த தேசம், ஒன்றாயிருந்த நாடு 2ஆக பிளக்கப்பட்டது. ரெகபாயம் அவர் பேர் என்ன? யார் அவரு? சாலமோன் ராஜாவுடைய குமாரன். இப்போ 2ஆக பிளக்கப்பட்டு எத்தனை கோத்திரங்கள் சொன்ன? 12 கோத்திரங்கள்ல 10 கோத்திரங்கள் ஒரு புறமும் 2 கோத்திரங்கள் ஒரு புறமும். அதாவது 10 கோத்திரங்கள் வடக்கு பக்கம், 2 கோத்திரங்கள் தெற்கு பக்கம். இந்த 10 கோத்திரங்களுக்கு யெரோபாம் ராஜா, இந்த 2 கோத்திரங்களுக்கு ரெகாபியாம் ராஜா. இவர்கள் இஸ்ரவேலர்கள். நீங்க பேசுங்க, வடக்கு பக்கம் உள்ளவர்கள் இஸ்ரவேலர்கள், தெற்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 கோத்திரங்கள் யூதாவாக 2ஆக பிளக்கப்பட்டது. கேட்கல? இல்ல, 10 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேல், 2 கோத்திரங்கள் யூதா. யூதாவும் பெஞ்சமீனும் தெற்கு பக்கம், மற்ற 10 கோத்திரங்கள் வடக்கு பக்கம் இருந்ததுனால அவர்கள் இஸ்ரவேலர்கள். யூதா கோத்திரம் இங்க இருக்கிறதுனால இவர்கள் யூதர்களாக பிரிக்கப்பட்டார்கள். இது யூதா தேசம், அது இஸ்ரவேல் தேசம். 2ஆ கலந்து போச்சு. இப்போ ரெகாபியாமில் இருந்து நீங்க கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது 10, அவனோட சேர்ந்து 20, ரெகாபியாமோடு சேர்ந்து 20 ராஜாக்கள் வருவார்கள். நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. 2 பேருக்குமே அவன் அந்த பக்கமும் 20 பேர் வருவாங்க, இந்த பக்கம் 20 ராஜாக்கள் வருவாங்க இல்லையா? அந்த பக்கம் 20. அதுக்கு பிறகு இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசம் என்னவானது என்றால் அவர்களுக்குள்ளே விக்கிரகாராதனை வந்து விட்டது. மெதுவாக உலகம் அவருக்குள் வந்து விட்டது. கர்த்தரை மறந்து விட்டார்கள். இப்படியாக அங்க இருக்கக்கூடிய ராஜாக்களும் செய்ததனாலே கர்த்தர் அவர்களை அசீரியர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அசீரியர்களுக்கு ஒப்பு கொடுத்ததனாலே இஸ்ரவேல் தேசம் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டது. இது யார் பார்த்துட்டு இருக்கா? யூதா தேசம் பார்த்துட்டு இருக்கு. பார்த்துட்டு இருந்து அப்ப என்ன செய்யணும்? ஐயோ, இஸ்ரவேலர்கள் எல்லாம் இன்று அழிக்கப்பட்டார்களே, தேசமே இல்லாம போச்சு, அந்த விக்கிரகாராவை நமக்குள் வராமல் நாம் பார்த்துக் கொள்ளணும் என்கின்ற எச்சரிப்பு இல்லாதபடிக்கு அதற்கு பிறகு அதிகமாகவும் இவர்கள் வாழ்ந்தாலும் இவர்களுக்குள்ளும் விக்கிரகாராதனை வந்ததுனாலே பாபிலோன்ல இருந்து ஒரு ராஜா வரார். அவர் பேர் நேபுகத்நேசர். அவர் யூதா தேசத்தை அழித்து தேவனுடைய ஆலயத்தை எரித்து இந்த ஜனங்களை சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு கொண்டு போறாரு. எங்க வர்றேன் நான்? அந்த மீதியானவர்கள் படிச்சேன் முதல்ல. அங்க வர்றதுக்கு இவ்வளவு சரித்திரம் சொல்ல வேண்டியது இருக்கு. யார் அந்த மீதியானவர்கள்? இல்ல, பாபிலோன்ல இருந்து பாபிலோனுக்கு யூதா தேசம் போய்விட்டது. அசீரியர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விட்டார்கள். இப்போ இவர்களை சிறையிருப்பாக அசீரியர்கள் கொண்டு போனார்கள். கொண்டு போன இடத்துல அந்த ஊரோட ஒத்து போயிடலாம் அப்படின்னு இஸ்ரவேலர்கள் கர்த்தரை குறித்து யோசிக்கவே இல்லை. கர்த்தரை குறித்து தேவனை குறித்து ஒரு காலம் அல்ல, அந்த ஊரோட அப்படியே ஒத்து போய் அந்த ஜனங்களை போல இவர்கள் மாறி
அவர்கள் என்ன பழக்க வழக்கம் வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் இவர்களும் செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்கள் குறித்து இஸ்ரவேலை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, விட்டு விடலாம். ஆனால் இந்த 2 கோத்திரம் இருந்தது இல்லையா, யூதாவோ பெஞ்சமினும், இவர்களையும் சிறையிருப்பு போனார்கள். ஆனா போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மனசுக்குள்ள இன்னும் எருசலேமும் தேவாலயமும் இருதயத்துல இருக்கு இல்லையா. நாங்க உங்களோட கலவ மாட்டோம், எஸ்தர் புத்தகத்துல இருக்கு, நாங்க உங்களோட கலவ மாட்டோம், நீங்க செய்யக்கூடிய இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். ஏன்னா எங்களுடைய கர்த்தர் எங்களுக்காக பரிசுத்தமான ஒரு ஆலயத்தை கொடுத்தார், நாங்கள் பாவம் செய்ததனால் கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தார், எங்களை அங்கிருந்து இங்க அனுப்பிவிட்டார், அதனால நாங்க இங்க அடிமைகளா இருக்கிறோம், 70 வருடம் வரும்பொழுது நாங்கள் இங்கிருந்து போய்விடுவோம் என்று அவர்கள் யோசித்தார்கள். தானியேல், யூதாதேசம், எஸ்தர், யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரா இங்க இருக்கக்கூடிய பைபிள்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தேவனை குறித்து இன்னும் இதயத்துல பயம் வைத்திருந்தார்கள். அந்த ஜனங்களோட கலவாம இருந்தாங்க. அவர்கள் வாழக்கூடிய இடம்தான் பாபிலோனுடைய இருதயம் முழுவதும் எருசலேமும் தேவாலயமாக இருந்தது. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியரோட கலந்து விட்டார்கள். அவர்களுக்கு இதை குறித்த கரிசனை இல்லாமல் இருந்தது. 70 வருடங்களான பிறகு ஒரு ராஜாவை எழுப்பினார். அந்த ராஜாவின் பேர் தான் கோரேஷ். அதாவது பாபிலோன் தேசத்தின் மேல் பாரசீக ராஜா ஒருவரும் யுத்தம் செய்து அதை அவர் கையில் எடுத்துக்கொண்டார். அந்த பாரசீக ராஜாவின் பேர் தான் கோரேஷ். அவர் இவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். இப்போ எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரம் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப ராஜா சொல்றாரு, ஒரு புதிய கட்டளை தருகிறார். நீங்க எல்லாம் ஃபாரினர்ஸ், அதாவது வெளிநாட்டில இருந்து இங்க தங்கி வேலை பாக்குறீங்க அல்லது இங்க தங்கிட்டீங்க, அதனால நீங்க அவங்க தேசத்திற்கு திரும்பவும் போகலாம். ஒரு கட்டளை வருது. கட்டளை வந்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எனக்கு சுதந்திரம் கிடைச்சது, என் நாட்டுக்கு போக போறேன், என் நாட்டுல வாழ போறேன், எனக்கான இடம்லாம் அங்க இருக்கு, ஒரு சந்தோஷம் இல்லையா. இவங்கள உண்மையால நான் வாசிச்சு பார்த்தேன்னா முதல்ல ரொம்ப நாட்டை குறித்து ரொம்ப இதுவா இருந்தாங்க. 137 சங்கீதம் முதல் ஒரு 5 வசனம், சங்கீதம் 137 பாத்தீங்கன்னா உண்மையாதான் அப்படின்னு தோணும். வைத்தோம் நான் எப்படி அந்நிய தேசத்துல இருப்பேன், அந்நிய தேசத்துல எப்படி பாடுவேன், அந்நிய தேசத்துல எப்படி ஆராதிப்பேன். அப்போ உன்னுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னா, என் சொந்த தேசம் எருசலேம், அந்த யூதா தேசத்திற்கு நான் போக போகிறேன், ஆலயத்தை திரும்ப இவ்வளவு இருதயத்தில் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உன்னுடைய வெளியே வந்துச்சு. என்ன வெளியே வந்துச்சு? கோரேஸ் ராஜா வந்தாரு. நீங்க எல்லாம் அவர்கள் அவருடைய தேசத்திற்கு போகலாம் என்று ஒரு கட்டளை கொடுத்த உடனே 400 பேருக்கு ஒருத்தருன்னு குறைஞ்சது 50,000 பேர் தான் கிளம்பி வந்தாங்க. எத்தனை பேரு? எத்தனை லட்சம்? 50,000. 9,000 இல்ல பிரதர், 50,000. அதான் சொன்னேன், 50,000 பேர் தான் கிளம்பி வந்தாங்க. அப்ப அங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? நாங்க வந்துட்டோம், ஊர் விட்டு வந்துட்டோம், இங்கேயே வேலை செஞ்சுக்கிறோம், வீடு கட்டிக்கிட்டோம், வியாபாரம் வேற பண்றோம், பிள்ளைங்களுக்கு இங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே செட்டில் ஆயிட்டோம் பிரதர். திருப்பி எங்க நம்ம இங்கிருந்து நடந்து எருசலேம் வரலாம், நடந்து வந்து திருப்பி அங்க புதுசா வீடு கட்டி தங்கி அதெல்லாம் முடியாது பிரதர். நாங்க எங்க இருந்துடுறோம், இங்கேயே தங்கிடுறோம். ஆனா இருதயத்துல ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? அந்நிய தேசத்திலே எப்படி நான் பாடுவேன், அந்நிய தேசத்துல இருக்கிறேன். அப்போ 400:1, அதாவது 400 பேருக்கு ஒருத்தர்னு கணக்கு வச்சுக்கிட்டா அவங்க 50,000 பேர் மட்டும்தான் கிளம்பி வந்தாங்க. இந்த 50,000 பேர் தான் மீதியானவர்கள். இந்த 50,000 பேர் தான் மீதியானவர்கள். அப்போ பெரும் கூட்டம் கிறிஸ்துவ கூட்டம் இருக்கு, பெரும் கூட்டம் கிறிஸ்துவ கூட்டம் இருக்கு. யூதர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கென்று இருதயத்தை ஒப்பு கொடுத்து பாடுகளை அனுபவித்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வந்தவர்கள் மீதியானவர்கள் சிறிய கூட்டம். லூக்கா 12:32 சொல்றாரு, சிறுமந்தையே பயப்படாதே, சிறுமந்தையே. வாசிக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா அந்த வசனம் எல்லாம்?
அதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். லூக்கா 12:32. பயப்படாத சிறுமந்தைய ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமாய் இருக்கிறார். ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமானவராக இருக்கிறார். இப்போ ஏன் ஷார்ட்டா முடிச்சிட்டுமா? ஏன்னா டைம் ஆகி போச்சுட்டாங்க. ஆபிரகாமத்துல இருந்து 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்கள்ல திருப்பி 2 கோத்திரம், 2 கோத்திரத்துல இருந்து வெறும் 50,000 பேர் தான் வந்தாங்க. அப்போ மற்றவங்க எல்லாம் என்னன்னாங்க? மற்றவங்களுக்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனை குறித்து எந்த விதமான இருதயத்துல அவர்களுக்கு கிரியை இல்லை. அவர்கள் திருப்தி அடைய பார்க்கிறார்கள், தங்களை தாங்களே போஷிக்க பார்க்கிறார்கள். அதனால பயப்படாதே சிறுமந்தி. ஒரு ஸ்மால் இதை சொல்லி முடிச்சிடுறேன். நயோமி 2 விதவைகள், 3 பேரும் விதவைகள். நயோமி விதவை, ரூத்தோ ஓர்ஃபாலும். நான் என் தேசத்துக்கு ஒரு நலிஞ்சு போன ஒரு அம்மான்னு சொல்லலாம், அதாவது குறைவுள்ள ஒரு சபைன்னு வைத்துக் கொள்ளலாம். 2 பேருக்கிட்ட சொல்றாங்க. 2 பேரும் கூடவே நடந்து வராங்க. யாரு? ரூத்தோ ஓர்ஃபாலும். 2 பேரும் நடந்து வராங்க. கொஞ்சம் தூரம் வந்த உடனே நீங்க திரும்பி போங்க, என் கூட நீ வர வேண்டாம். இல்ல நான் உங்களோட வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் வராங்க. வந்தவர்கள் ஒரே தடவை அழுதாங்க, ஒரே தடவை முத்தம் செய்தாங்க. ஒரு முத்தத்துக்கு அர்த்தம் பாய் பாய், இன்னொரு முத்தத்துக்கு அர்த்தம் நான் உன்னுடன் வருவேன், நீ எங்க இருப்பாயோ அங்க இருப்பேன். 20 லட்சம், அதாவது 20 லட்சம் பேர் போனாங்க, 50,000 பேர் தான் திரும்பி வந்தாங்க. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? வெறும் 50. இந்த மீதியானவர்களோட ஆண்டவர் பேசுறாரு. நீங்க தான் உண்மையான கூட்டம், நீங்க தான் என்னுடைய ஆலயத்தை குறித்து கரிசனை கொண்டவர்கள். நான் இவர்களோட பேசுவேன். முந்தனைய ஆலயத்தை மகிமை காட்டிலோ என்னுடைய ஆலயத்தை மகிமை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் யார் கர்த்தருக்காக தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து மீதியானவர்களாக அதற்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய மகிமையை காண்பிப்பார். அந்த நகோமி சொல்லும் பொழுது, என்னிடத்துல ஒண்ணு இல்லம்மா, நீ திரும்பி போ, நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன், நீ மறிக்கும் இடத்தில் நான் மறிப்பேன், உன்னை அடக்கம் பண்ணும் இடத்தில் அடக்கம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் சிந்தனை உள்ளவர்களாக அந்த கூட்டத்தோட நாம சேரணும். சிதறி போகிற கூட்டத்தோடு அல்ல. நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த மீதியானவர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்பது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நாட்களில் நாம் பார்ப்போம். ஆகாய் என்பதற்கு என் விருந்து என்ற பொருள். அவர் யாருக்கு எழுதினார் என்றால் செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் மீதியான ஜனங்களுக்கும். அந்த மீதியான ஜனங்கள் அநேக கூட்டம் இருந்தது, 20 லட்சம் கூட்டம் இருந்தது. ஆனால் வெறும் 50,000 பேர் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து வந்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்ட, தேவனுக்கு என்று தம்மையும் முழுவதும் ஒப்பு கொடுத்தவர்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. ஒருவேளை நீங்கள் இதுவரை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய கிரியை வேலையிலே பங்கெடுக்காமல் இருந்தால் கர்த்தர் உங்களோட பேச மாட்டார். யார் முன்னாடி வர்றாங்களோ, எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக இருப்பேன், கர்த்தருக்காக கிரியை செய்வேன் என்றவர்களோடு தான் ஆண்டவர் பேசுவார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.